கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதுலேருந்து கொஷின் வரும். ஸோ இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா, அவரு பிறப்புலேருந்து கல்வி எங்க படிச்சாருன்றதுலேருந்து சமூகத்துக்கு என்னென்ன பணிகள் அவரு ஆற்றியிருக்கிறாரு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருப்பார். அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரு அவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்றத பேஸ் பண்ணிலாம் கொஷின் கேட்பான். ஸோ அந்த மாதிரி இடம்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன்ல வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து பிறக்கிறார். அவரோட பிறந்த தேதியும் அக்டோபர் 30 தான். அவர் இறக்குற தேதியும் அக்டோபர் 30 தான். ஸோ 53 வயசுன்னு நினைக்கிறேன் அவர் இறக்கும்போது. 53, 60 அந்த ரேஞ்சில் தான். 53 தான் இருக்கும். சின்ன வயசுலேயே காலமாயிட்டாரு. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது சின்ன வயசு. சரி, ஓகே. ஸோ அவரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பான குடும்பம். நிறைய இடம் இருக்குது அவங்களுக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருக்குது. செல்வ செழிப்பான குடும்பம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உக்கிரபாண்டி தேவர், அம்மா வந்து இந்திராணி அம்மையார். இளமையிலேயே சின்ன வயசா இருக்கும்போதே வந்து இந்திராணி அம்மையார் வந்து இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால வந்து அவரை ஒரு இஸ்லாமிய தாய், ஒரு முஸ்லிம் பெண் அவங்க வந்து வளர்க்குறாங்க. ஸோ ஒரு மதபேதம் இதெல்லாம் இல்லாத ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்கு அவரோட குடும்பமே. எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்குது. ஸோ தொடக்க கல்வி கமுதியில படிக்கிறாரு. அவரோட பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கமுதியில தொடக்க கல்வி படிக்கிறாரு. உயர்கல்வி படிக்கிறதுக்கு மதுரை பசுமலை பள்ளி, ராமநாதபுரம் இந்த 2 இடத்துக்கு போறாரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு. மதுரை பசுமலை பள்ளியில படிச்சுட்டு ராமநாதபுரம் போகும்போது, ராமநாதபுரத்துல பிளேக் நோய் பரவுனதுனால அவரோட கல்வி வந்து தடைபடுது. முதல்ல உடம்ப காப்பாத்திக்கிட்டா போதும்னு சொல்லி ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிடுறாங்க அந்த நோய் பரவக்கூடாதுன்னு சொல்லி. அதுல ஸ்கூலுக்கு போகாம விட்டவர் தான். அதுக்கப்புறம் அப்படியே லைப்ரரி தன்னோட சுய விருப்பத்தின் பேர்ல நிறைய படிக்க ஆரம்பிச்சார். விவேகானந்தரை பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் பத்தியும் ஆன்மீகத்திலையும் நிறைய நாட்டம் இருக்கு. அதனால அதுக்கப்புறம் ஒரு லைன் மாறிடுச்சு. இந்த பிளேக் நோய் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாம போனதுனால. ஸோ அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக சொற்பொழிவாற்றுவாராம், தடையே இல்லாமல். அதே மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கலைகள் நிறைய தெரியும் அவருக்கு. ஆப்வியஸாக வந்து ஒரு கிட்டத்தட்ட அரச பரம்பரை மாதிரி தான் அவரு. ஸோ அதனால சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம் பார்ப்பாராம். யாருன்னா எதாவது கேட்டாங்கன்னா கரெக்டாக இந்த நாளில் பண்ணு, அந்த நாளில் பண்ணு, அந்த நாள் நட்சத்திரம் வச்சு ஜோதிடம் பார்க்கறது, மருத்துவம் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே அவருக்கு ஆற்றல் இருந்திருக்குது. அதே மாதிரி விடுதலை போராட்டத்துல அவர் என்னென்னலாம் பங்காற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இந்த தீவிரமான பேச்சினால மக்கள் விடுதலை போராட்டத்துக்கு ஈர்க்கப்பட்டு உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டமே போடுறாங்க. அப்படின்னா வந்து மேடையில அரசியல் பத்தி பேசக்கூடாது, பேசினா அரெஸ்ட் பண்றோம், அதான் வாய்ப்பூட்டு சட்டம். ஸோ இந்த மாதிரி சட்டம் விதிக்கிற அளவுக்கு அவரோட விடுதலை இயக்கத்துல அவரோட செயல்பாடு இருந்திருக்குது. இந்த சட்டத்தை யாருக்கு மேலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா திலக் மேல போட்டிருக்காங்க, பாலகங்காதர் திலக். ஸோ நார்த் இந்தியாவில் திலக் எந்த அளவுக்கு சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறாரோ அதே அளவுக்கு தென்னிந்தியாவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இது காட்டுது, இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. ஸோ அதனால்தான் இவர் விடுதலை போராட்டத்தில் இன்வால்வ் ஆனதுனால திருவி கல்யாண சுந்தனார் இவர் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லாம் வந்து கொஷினா கேட்பாங்க நிறைய. தேசியம் காத்த செம்மல்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேதாஜி மேல இவருக்கு பெரிய ஈர்ப்பு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேல இவருக்கு இருந்த ஈர்ப்புனால அவரை தமிழ்நாட்டுக்கு இவர் அழைக்கிறார், சுபாஷ் சந்திர போஸ. இவர் அழைச்சதுக்காக 1939 செப்டம்பர் 6 நேதாஜி மதுரைக்கு வராரு.
அதே மாதிரி நேதாஜி ஸ்டார்ட் பண்ண அந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேரை வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. அதே போல நேதாஜி அப்படின்ற பேர்லயே ஒரு வார இதழும் தொடங்கியிருப்பார். சோ ஒரு நேதாஜி மேல இருக்கிற பற்ற காட்டுது. அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட பேச்சாற்றல் பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி முதல்ல அவர் பேசுனது வந்து சாயல்குடின்ற இடத்துல வந்து விவேகானந்தரை பத்தி ஒரு 3 மணி நேரம் பேசுறாரு. அங்க அந்த மீட்டிங்க்கு வந்து இந்த காமராஜர் அதை கேட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து நான் கேட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி பாராட்டியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா சிங்கத்தின் கர்ஜனை போல இருக்குது இவரோட பேச்சும் தோற்றமும் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருப்பாரு. அதே மாதிரி ராஜாஜி இவர் வந்து மனசுல பட்டதை அப்படியே பேசக்கூடிய நபரா இருக்கிறாரு. பொய் இல்லை இவர்கிட்ட, உண்மையா என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுறாரு, உணர்ச்சி மிக்க பேசுறாரு, அதனாலதான் ஈர்ப்புத்தன்மை வருது அப்படின்ற மாதிரி வந்து ராஜாஜியும் பாராட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வட இந்திய இதழ்கள் வந்து இவரோட பேச்சு வந்து விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் அந்த மாதிரி மேதைகள் பேசுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இதழ்களும் இவரை பாராட்டி ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் வந்து சட்டமன்றத்தில் நிறைய பேசியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்பீச் எல்லாமே ரெக்கார்டட் தான், அது எல்லாமே அட்ராக்டிவா இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பேச்சாற்றல் மிகுந்த ஒரு மனிதரா இருந்திருக்கிறார். அதே மாதிரி ஆளும் நல்லா ஹைட்டு, பார்க்கவே பைல்வான் மாதிரி இருப்பாராம் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல்ல இவர் நின்று தேர்தல்ல என்னென்னலாம் வெற்றி அடைஞ்சிருக்கிறாருன்னா 1937ல ராமநாதபுரம் அரசரையே எதிர்த்து ஜெயிக்கிறார். ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. யாரு? சண்முக ராஜேஸ்வர சேதுபதின்றவர் ராமநாதபுரத்தோட அரசர். இவர் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய புள்ளிதான். இவரும் அரசருக்கு ஈக்குவலா இவருக்கும் நிறைய சொத்து பத்து இருக்குது. இப்போ ஒரு பெரிய குடும்பம் தான். ஆனாலும் அரசரையே எதிர்த்து வெற்றி பெறாரு 1937ல. அப்பனா வந்து அரசரை விட ஆதரவு யாருக்கு அதிகமா இருந்திருக்குன்னா மக்கள் கிட்ட இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவரோட வெற்றியை தான் பாராட்டி கே தங்கமணி என்ன சொல்லுவார்னா, இந்திய தேர்தலே மொத்த இந்திய தேர்தலையுமே பெஸ்டான 2 வெற்றின்னு பாத்தீங்கன்னா ராமநாத மன்னரை தோக்கடிச்ச தேவர், அதுக்கப்புறம் போபிலி அரசரை தோக்கடிச்ச வி கிரி. இந்த 2 வெற்றி தான் வந்து சிறப்பான வெற்றி மொத்த இந்திய தேர்தலையும் சொல்லி கே தங்கமணின்றவர் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மன்னனை எதிர்த்து மன்னராட்சி போய் மக்களாட்சி வர்றதுக்கான அறிகுறி இது அப்படின்ற அந்த அர்த்தத்துல இத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1946ல ஒரு போட்டியே இல்லாம ஜெயிச்சிருப்பார் 46 தேர்தல்ல. அதே மாதிரியே வந்து சட்டமன்ற தேர்தல் அதுவும் தன்னை எதிர்த்து யாரும் நாமினேஷன் கூட ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. எப்படியும் தேவர் தான் ஜெயிப்பாரு, எதுக்கு போய் அங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி அன்ன போஸ்ட் 1946ல அன்ன போஸ்ட்ல ஜெயிப்பார். அதே மாதிரி 52, 57 இப்ப 52ல நடந்த சட்டமன்ற தேர்தல், 57ல நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதுலயுமே வந்து போட்டி போட்டு ஜெயிப்பார். போட்டி போடுவாரு கூட, யாரும் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ல ஒரு எதிர்த்தெல்லாம் நிக்க வைக்கவே மாட்டாங்க, தோத்துருவாங்கன்னு தெரியும். அங்க ஃபுல்லா அவருக்கு தான் சப்போர்ட். ராமநாதபுரம் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அவருக்கு தான் சப்போர்ட். இன்னைக்கும் வந்து அவர் பிறந்த அந்த பசுமொன்னுன்ற ஊருக்கு போனீங்கன்னா அவரோட நினைவிடம் இருக்குது. இன்னைக்கும் மக்கள் வந்து அவரை சிறப்பா கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கே இப்படி இருக்கும்போது அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? எதிர்த்தெல்லாம் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி 1962 நாடாளுமன்ற தேர்தல் அப்பெல்லாம் உடம்பு சரியில்லை அவருக்கு. உடம்பு சரியில்லாத அப்பயே வந்து பிரச்சாரத்துக்கே போல, உடம்பு சரியில்லாம பிரச்சாரத்துக்கு போகாத இருந்த சுச்சுவேஷன்ல படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருப்பார். ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருப்பார். அடுத்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்றது வந்து ஆங்கிலேய அரசு என்ன பண்ணும்னா சில சில மக்களை அவங்க அந்த அந்த பரம்பரையில இருக்கிறதுனாலே நீங்க குற்ற பரம்பரைனே அவங்கள வந்து முத்திரை குத்தும் ஆங்கிலேய அரசு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மதுரை சுத்தி தாதனூர் அப்படின்ற அந்த பகுதியை சுத்தி வாழ்ந்த ஒரு மக்கள், அவங்கள வந்து குற்ற பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பதிவு பண்ணி அவங்கள எங்கேயுமே வெளியே போக விட மாட்டாங்க. அவங்க திருடுறது தான் அவங்களோட தொழில்னு சொல்லி பிராண்ட் பண்ணி அவங்கள வந்து பதிவேடு மாதிரி கணக்கெடுப்பாங்க. எத்தனை
பேர் அவங்க குடும்பத்துல இருக்கிறாங்களோ பதிவேடு கணக்கெடுத்து டெய்லி அவங்களுக்கு அட்டனன்ஸ் மாதிரி வச்சு காவல்துறையை வச்சு ஒடுக்கி அந்த ஊரெல்லாம் சுத்தி காவல்துறை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பல பேர் அதுல இருந்து முரண்டு பிடிச்சவங்களை சுட்டு கொன்னு இப்பெல்லாம் அடக்குமுறையே கையாண்டுச்சு. அந்த பரம்பரையே குற்றம் செய்யற பரம்பரை அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க. அன்னைக்குதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அங்க பிறந்ததுனாலே அந்த குழந்தையும் பதிவேட்டுல பேர் வரும். அதுவும் குற்ற பரம்பரை அப்படின்ற மாதிரி பிறக்கும் போதே ஒருத்தவங்களை இப்படி பிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் திருந்தறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? ஸோ சிலர் அப்படி இருக்கலாம். ஒரு அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த சிலர் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் பேர் திருந்தி வாழணும்னு நினைக்கலாம். அவனோட சுதந்திரமும் பறிக்கப்படுதில்ல. ஸோ அவன் வெளியே போனா இந்த குற்ற பரம்பரை சட்டத்துல இவனெல்லாம் குற்ற பரம்பரையா சேர்த்திருக்காங்கன்ற தகவல் எல்லாருக்கும் தெரியும். அவன் அவன் கம்யூனிட்டி எப்படி வெளியே போய் பொது வெளியில பப்ளிக்கா சொல்ல முடியும்? நீங்க சொல்லிக்கலாம்ல உங்க கம்யூனிட்டி என்னன்னு நீங்க வெளில சொன்னா உங்களுக்கு அசிங்கமா இருக்காது. ஆனா அவன் போய் அதை வெளில சொல்லும்போது ஓ இவன் குற்ற பரம்பரையை சேர்ந்தவனா அப்ப இவன்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆபீஸ்ல ஏதோ ஒரு பொருள் திருடு போவோம். எவனோ திருடி இருப்பான். அது இவன் மேலதான் சந்தேகம் பண்ணணும்னு தோணும். பொது வெளியில நிறைய சைக்காலஜிக்கலா அவங்க மனம் உடைஞ்சு போகிற வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. ஸோ அதனால இந்த சட்டத்தை எதிர்த்து இவர் போராடுவார். 1934 மே 12-13 வந்து கமுதியில ஒரு மாநாடே நடத்துவார் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து. குறிப்பா மதுரையை சேர்ந்த நிறைய மக்கள் வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1948 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டத்தை வந்து நீக்கியிருப்பாங்க. அது வரைக்குமே வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. முத்துராமலிங்க தேவர் அதுக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு. அதை நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. அதை எதிர்த்து 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கும் உள்ள நுழையறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவார். ஸோ அந்த கோயில் அர்ச்சகர்லாம் நாங்கள் வந்து இதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி பூஜை பண்ணுறதுக்கே வரமாட்டாங்க. நாங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் பூஜை பண்ணிடுறீங்கன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழி தான் வந்து ரமண மகரிஷி பிறந்த ஊர். அங்கிருந்து 2 அர்ச்சகர்களை இவர் கூப்பிட்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட கோயிலுக்கு போய் அந்த அர்ச்சகர்களை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வருவார். அதே மாதிரி விவசாயிகளுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் ஒரு சங்கம் மாதிரி ஃபார்ம் பண்ணி விடுவார். கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா ஒரு நிலத்தை உழுது அவன் பணியாளாவே தான் இருப்பான். இவனோட உழைப்பை சுரண்டி சுரண்டி லாபம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜமீன்தார்கள். அதை எதிர்த்து சண்டை போறதுக்காக தான் இந்த ஜமீன் விவசாயிகள் சங்கம். அது என்ன ஜமீன் விவசாயிகள்னா நீ தான் ஜமீன், நீ ஜமீன்தாரோட நிலத்துல வேலை செய்யற அடிமை கிடையாது. பரம்பரையா வேலை செஞ்சு செஞ்சு அவனுக்கு வந்து எவ்வளவு சொத்தை நீ சம்பாரிச்சு கொடுத்துருக்குற. இனிமே அந்த நிலம் உனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அர்த்தத்துல தான் ஜமீன் விவசாயிகள் சங்கம். நீங்கெல்லாம் ஜமீன் விவசாயிங்க, ஜமீனுக்கு ரொம்ப நாளா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த விவசாயிகளை வச்சு இந்த சங்கம் ஆரம்பிப்பாரு. அந்த சங்கத்தோட நோக்கம் வந்து அவங்க உழுத அந்த நிலத்தை அவங்களுக்கே சொந்தமாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான். இதுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சொந்தமா இருந்த 32 சிற்றூர்ல இருந்த விளைநிலங்களை குத்தகையே இல்லை அப்படியே உழுவுறவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருவாரு, நீங்க தான் ஓனர் இனிமே அப்படின்னு சொல்லி. ஸோ 32 ஏக்கர் கிட்ட இருக்கும் போல அதை 32 சிற்றூர்களின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஊர்ல அவருக்கு லேண்ட் இருந்திருக்குது. அது எல்லாமே வந்து அந்தந்த நிலத்தை உழுதவங்களுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் வந்து டொனேட் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்குன்னு சொந்த குடும்பமோ குழந்தையோ கூட இல்லை, பொது வாழ்க்கைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. ஸோ அப்போ அவருக்கு இருந்த அந்த சொத்து பத்தம் பொது மக்களுக்கு போட்டோம்னு சொல்லி எழுதி வச்ச ஒரு 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 மனிதர். யாருக்குன்னா மனசு வருமா, ஒரு அடி லேண்டு உங்களுக்கு விட்டு கொடுக்குறது இப்ப மனசு வருதா? ஒரு அடிக்கெல்லாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது பல வருஷமா கோர்ட்ல. ஆனா ஒருத்தன் ஏக்கர் கணக்குல தானம் பண்றான்றது வந்து அப்போனா அவரோட மனநிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்க. இந்த பணம் பொன் பொருள் இது மேலாம் எந்த ஆசையும் இருந்திருக்காது. மக்கள் நலன் முக்கியம், என்கிட்ட இல்லைன்னா லேண்டு தான் நான் எடுத்துட்டு போ அப்படி அசால்ட்டா கொடுக்கறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இன்னைக்கு காலகட்டத்துல 1000 ஏக்கர் இருந்தா கூட 1 லட்சம் ஏக்கர் ஆக்க முடியுமான்னு தான் பார்க்க தோணும். ஆனா அந்த மனுஷன்
இருக்கிற அந்த கொஞ்சம் இருக்கிற நிலத்தையும் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. அதே மாதிரி பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். விவசாயிகளோட விளைபொருளுக்கு வந்து ஒரு கரெக்டான விலை கிடைக்கணுன்ற மாதிரி உற்பத்தி பொருளை குறைந்த விலைக்கு விவசாயிங்க இந்த இடைத்தரகர்னால பாதிக்கப்படுவாங்க. அவங்க விளைவிச்ச தக்காளியை ஒருத்தன் இடையில வாங்கி அடி மாட்டு ரேட்டுக்கு அவன் போய் அதிக ரேட்டுக்கு விற்று லாபம் சம்பாதிப்பான். உழுவுறவன் கஷ்டப்பட்டு உழுவுறவனுக்கு காசு போய் சேர்றதில்ல. அப்போ பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை மாதிரி தொடங்கி விவசாயிகள் அவங்க விளைவிச்ச பொருளை நேரடியாக கன்சியூமர்கிட்ட விற்கிற மாதிரி உழவர் சந்தை மாதிரி ஒரு மாடல்ல இதை யோசிச்சு கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி 1938 தொழிலாளர் சங்கங்களுக்கு தலைவராக இருப்பார். 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு இவர் வந்து தலைவராக இருப்பார். தொழிலாளர்களோட பிரச்சனைகளை தன்னோட மேடை பேச்சில் நிறையவே எடுத்து பேசியிருப்பார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவரான ஜீவானந்தத்தை கூட இணைஞ்சு 1938 ஒரு தொழிலாளர் உரிமை போராட்டம் அதை வந்து ஒன்று நடத்துறாரு. ஸோ அதே போல ராஜபாளையத்தில் ஒரு மாநாடு உழவர் நலனுக்காக, இந்த மாதிரி நிறைய தொழிலாளர் நலன், உழவர் நலன் இவங்களுக்காகலாம் நிறைய போராடி இருக்கிறார். அடுத்து இவர் ஜெயிலுக்கு போனதை பற்றி சொல்கிறாங்க. இவர் மொத்தம் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 20,075 நாள். அதில் இவர் ஜெயிலில் மட்டும் இருந்தது 4000 நாள். கிட்டத்தட்ட தான் வாழ்நாளில் 1/5 நாள் மனுஷன் ஜெயிலே தான் இருந்திருக்கிறார். ஸோ அப்போனா எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு இவர் வந்து சிறை சென்றிருப்பாரு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி பெண்களை தெய்வமா நினைச்சு போற்றுனவர். அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, இவர் பர்மாக்கு போயிருந்தப்ப அங்க வந்து உயர்ந்த மனிதர்கள் பர்மாக்கு வரும்போது பெண்கள் தங்களோட கூந்தலையே வந்து மிதிச்சு நடக்கிற மாதிரி ரெட் கார்பெட் வரவேற்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பர்மால அவங்க கொடுக்குற உயரிய அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னா, அவங்களோட கூந்தலையே விரிப்பா கீழே விரிப்பா அவங்க நடக்கிறதுக்கு விரிப்பா தன்னோட கூந்தலையே கீழே படுத்து விரிச்சு அது மேல நடந்து வர சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம், அது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது, அவங்க கூந்தலை மிதிச்சுட்டு வரது, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வரவேற்பை கூட வேண்டான்றவாரு. ஸோ அப்போ அவரு பெண்களை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாருன்றது நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது. இது ஒரு ஹிண்ட் தான். இதுல இருந்து அவர் வாழ்க்கை எப்படின்றத பத்தி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் 1963 அதே அக்டோபர் 30 இறந்து போறாரு. அரசாங்கம் வந்து இவருக்கு நிறைய சிறப்பு செஞ்சிருக்கும். பசும்பொன்ல அவரோட நினைவிடம் இருக்குது. அக்டோபர் 30 வருஷம் வருஷம் தமிழக அரசு அங்க கவர்மெண்டே விழா எடுத்து நடத்துது, கவர்மெண்ட் செலவுலி. அதே மாதிரி தமிழகத்தோட சட்டமன்றத்திலே இவரோட புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை அரசு, சென்னையில கவர்மெண்ட் வந்து இவருக்கு ஒரு சிலையும் வந்து வச்சிருப்பாங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலையும் இவருக்கு சிலை இருக்கு. பார்லிமெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயும் இவருக்கு சிலை இருக்கு. 1995 இவர் நினைவா ஒரு தபால் தலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து முத்துராமலிங்க தேவருக்காக ஆற்றிய நற்பணிகள். ஓகே, 1 மார்க் 3 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் ஃபர்ஸ்ட் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழோட பேர் வந்து நேதாஜி. அதே மாதிரி தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு இவர் யாரு போராட்டுறாங்க அப்படின்னா திருவிக்கா. சுத்த தியாகின்னு பெரியார் சொல்லியிருப்பாரு, தேசியம் காத்த செம்மல்னு சொல்லி திருவிக்கா சொல்லியிருப்பாரு. இந்த புக் பேக் கொஸ்டின் நிறைய வாட்டி கொஸ்டினா கேட்டிருக்கான். புக் பேக் கொஸ்டின் எல்லாம் விட்டுறாதீங்க, சில டைம் அப்படியே அதை டைரக்டா கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. அடுத்த தலைவர் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. இவர் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல டைரக்டா இருக்காது, பட் ஆனா உங்களுக்கு ஜிஎஸ்ல இது யூஸ் ஆகும் படிச்சுக்கிட்டீங்கன்னா. ஓகே, ஸோ இந்த யூனிட் வந்து வ.உ.சியே வந்து கடற்கரை பகுதியில் நின்று அவரு இப்போ உயிரோடு இருந்தா அவர் நினைவு எப்படி இருந்திருக்குமோ, அவரோட மன ஓட்டம் எப்படி இருந்திருக்குமோ
அந்த மாதிரி அவரோட கதையை அவரே சொல்ற மாதிரி ஒரு கற்பனையா ஒரு யூனிட் இது. ராபி சேதுப்பிள்ளை இதை எழுதியிருப்பாரு. ஸோ வஉசி பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து அந்த 1908 அந்த காலகட்டத்திலேயே வந்து ஆஹ் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர். இவருமே வந்து செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவங்க அப்பா பெரிய லாயர், நிறைய பேர் எடுத்த லாயர் அவரு. அதே மாதிரி இவரும் லாயர் தான், வக்கீலுக்கு தான் படிச்சிருப்பாரு. அந்த டைம்லயே நல்லா படிச்சவர். நிறைய சொத்து பத்து எல்லாம் இருந்துச்சு. முத்துராமலிங்க தேவர் அளவுக்கு இல்லைனாலும் இவரும் வந்து ஒரு பெரிய கனவான் தான். அப்படி வாழ்ந்த மனுஷன் தான் வந்து தொழிலாளர்களுக்காக போராடி சுதந்திர போராட்டத்துல இறங்கி கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போய் செக்கிழுகிற அளவுக்கு போவார். செல்வ செழிப்போட அவர் நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம், எதுலையும் தலையிடாம. இன்ஃபேக்ட் நிறைய அரச பதவியோட வாழ்ந்திருக்கலாம் கௌரவமா, ஆங்கிலேயர்களுக்கு ஜால்ராட்சியம் தான். ஆனா அவங்களுக்கு இந்த செல்வ செழிப்பெல்லாம் விட சுதந்திரம் முக்கியம்னு சொல்லி நினைச்சு அதுக்காக குரல் கொடுத்து இதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிலுக்கு போய் செக்கிழுக்கிற அளவுக்கு போகும். கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் இருப்பாரு. முதல்ல இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து தண்டனையை குறைப்பாங்க. தண்டனையை குறைச்சக்கப்புறம் ஜெயில இருந்து 1920 இந்த பகுதியில ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பார். ஒரு 10 வருஷமா நோ ஜெயில இருந்திருப்பார். ஜெயில இருந்து வெளியே வந்தக்கப்புறம் மெய்யறம், மெய்யறிவு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஜெயில அவரு எழுதியிருப்பாரு. அதை வந்து இளைஞர்கள் படிச்சு பயனுறணும், உயரிய கருத்துகள் தமிழ்ல இருக்கணும்னு சொல்லி இந்த நூலெல்லாம் அவரு வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி ஆங்கிலத்துல ஆலன் அப்படின்ற ஒரு எழுதின ஒரு நூல், அதை தமிழ்ல மனம் போல் வாழ்வுன்னு சொல்லி மொழிபெயர்த்து தமிழ் மாணவர்கள் பயனுறதுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாரு. தொல்காப்பியத்துல இவருக்கு ஆழ்ந்த ஆர்வம், திருக்குறள்ல ஆழ்ந்த ஆர்வம். சிறைச்சாலையில இருந்த நேரத்தை பூரா படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தன்னோட நேரத்தை வந்து செலவிட்டிருப்பார். அதே மாதிரி ஒரு பண்ண ஒரு பெரிய சாதனை என்ன அப்படின்னா, அந்த டைம்ல இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல வந்து, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, ஒரு வியாபாரி விவசாயிங்கிட்ட பருத்தி வாங்கி கப்பல்ல லோட் பண்ணி அதை கொண்டு போய் வந்து வெளிநாடுகள்ல வித்து நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஆனா எல்லா வியாபாரிகிட்டையும் சொந்த கப்பல் இருக்காது. அவன் கப்பலுக்கு ஒரு வாடகை கட்டி ஆங்கிலேய கப்பலை யூஸ் பண்ணி தான் வியாபாரம் பண்ண முடியும். தனக்குன்னு சொந்தமா கப்பல் எந்த இந்திய வியாபாரிகிட்டையும் இல்லை. இவர் என்ன பண்ணுவாரு, அவன் கப்பல் அவன் ஓட்டுறதுனால்தான், அவன் விதிக்கிறது தான் ரேட்டு, அவன் கொடுக்கறது தான் வரின்ற மாதிரி மொனோபலைஸ் பண்ணி வச்சிருக்கான் ஆங்கிலேயர், கிழக்கிந்திய கம்பெனிங்க. இவர் என்ன பண்றாரு, நம்ம சொந்தமா ஒரு கப்பல் விடுவோம், சுதேச கப்பல்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சுதேச கப்பல் கம்பெனின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு தலைவரா பாண்டித்துறைய நியமிக்கிறார். அவர் தான் அதிகமா பணம் டொனேட் பண்ணியிருப்பாரு இதுக்கு, அதனால பாண்டித்துறைய நியமிப்பாரு. இந்தியாவிலேருந்து கொழும்பு, ஸ்ரீலங்கா வரைக்கும் அந்த கப்பல் போயிட்டு வரும். இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு ஸ்ரீலங்காவுக்கு அது போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா அந்த கப்பல் கம்பெனி இருக்காது, க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணும், இவரோட கப்பலோட அவன் வந்து விதிக்கிற அமௌண்ட்டை குறைப்பான், கமிஷன் அமௌண்ட்டை குறைப்பான். அதனால வந்து அங்கேயே எல்லாரும் போக ஆரம்பிப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு. இவரோட கப்பல் வந்து கம்பெனியே வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஸோ அது ஒரு நடக்கும். இதெல்லாம் வந்து வஉசி சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடும் போது நமக்கு ஆற்றிய பணிகள். தொழிலாளர்கள் கோரல் மில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணுவார் 1908. அப்போ வந்து தொழிலாளிங்களுக்கு தன்னோட சொத்தெல்லாம் விற்று தன்னோட பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சு சாப்பாடு போடுவார். ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் அவர் ஒருத்தன் கண்டுக்க மாட்டான், ஓரமாக ஒதுங்கிடுவார் எல்லாத்துலேருந்தும். அட போங்கடா நீங்களும் உங்கள் சுதந்திரம்ன்ற மாதிரி. இன்னைக்கு வந்து அவர் இழுத்த அந்த செக்கு வந்து காந்தி மண்டபம், இதுல யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, அடையாறுல இருக்கக்கூடிய காந்தி மண்டபம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்ல ஆப்போசிட்லேயே காந்தி மண்டபம் இருக்கும், அடையார் கிண்டி பகுதியில் வரும். அது உள்ள இவர் இழுத்த அந்த செக்கை வந்து இன்னைக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க, யாருனாலும் போய் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இவரோட அந்த ஒரு குட்டி வரலாறு, உங்களுக்கு புக்கில் கொடுத்ததை சொன்னேன்.
ஸோ இந்த யூனிட் எழுதுனா ராபி சேதுப்பிள்ளைய சொல்லின் செல்வர் அப்படிம்பாங்க. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கவிதையில் இருக்கக்கூடிய அந்த எதுக மோனைய உரைநடை கொண்டு வந்தவர். அதே மாதிரி இவரோட தமிழ் இன்பம் அப்படின்ற அந்த நூலுக்காக இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது வாங்குவார். அதே மாதிரி அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாகவும் இருக்கும் இந்த தமிழ் இன்பம் அப்படின்றது. மற்றபடி ஒரு எழுதின நூல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உரைநடை தான். ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் இவர் எழுதின புத்தகங்கள். பேசிக்கா வந்து இந்த ஊரும் பேரும் வந்து ரொம்ப ஃபேமஸ் இவர் எழுதின புத்தகத்துல. அதாவது எந்த ஊருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ள அவர் போயிருப்பார். இப்போ மதுரைன்ற பேரு கல்வெட்டுல என்னன்னு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்னன்னு இருந்துச்சு, இந்த பேர் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி ஆய்வு நிறைய பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூருக்கு முதல்ல கோவன் புத்தூர்னு இருந்துச்சான், அப்புறம் கோயம்புத்தூர்னு ஆச்சு, இப்போ கோவைன்னு சொல்றோம். இந்த பேர்லாம் எப்படி மறுவுச்சு, கோவன் புத்தூர்னு ஏன் அதை சொன்னோம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தமிழகம் ஊரும் பேரும் அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ராபி சேதுப்பிள்ளை பற்றின ஒரு இன்ட்ரோ புக்கில் கொடுத்துருக்கிறது. அவ்வளோதான். இதோட வந்து உங்களுக்கு 7th term 1 முடியுது. நாளைக்கு 7th term 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மண்டேலேருந்து கிளாஸ் டைமிங் 7:30க்கு இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் மறக்கக்கூடாது. அதுக்காக மண்டேலேருந்து கிளாஸ் டைமிங் 7:30க்கு இருக்கும். ஸோ ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் போகுது அப்படின்ட்டு, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஜிஎஸ் கிளாஸ் அடுத்த பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. மண்டேவும் ரெகுலராக வந்துடுங்க. மண்டே டைமிங் பிக்கப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே 7:30க்கு. இப்போ 7 o'clock இருக்கிறது, அப்போ 7:30க்கு இருக்கும். தேங்க்யூ.